கர்த்தருடைய நாமத்திற்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும். அநேக நாட்களுக்கு பிறகு மறுபடியுமாக தமிழ் திருச்சபைக்கு கடந்து வந்து தேவனை உங்களோடு கூட ஆராதிக்கும்படியாய், தேவனுடைய வார்த்தை உங்களோடு கூட பயந்து கொடுக்கும்படியாய் தேவன் கொடுத்ததான் இப்பேற்பட்ட ஸ்லாக்கியத்திற்காய் இன்றும் 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 சதா காலங்களிலும் கர்த்தர் வரும் வரை நான் அவரை துதிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். அவருடைய சிந்தனைக்காக நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 5 மத்தேயு 5 13வது வசனம். மத்தேயு 5 13வது வசனம். யாராவது ஒருவர் அதை நன்றாக சத்தமாக படிங்க. 5:13, மத்தேயு 5:13. இங்க பார்க்க டைம், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்கள், இன்றைய தினத்துல நான் ஜஸ்ட் இந்த 2-3 வாரமா யோசிச்சிருந்தேன், ஆண்டவரே எதை குறித்து நம்முடைய தமிழ் திருச்சபையில் வந்து, ஆண்டவரே நீங்க உங்களுடைய வார்த்தையாகிய தெய்வம் நீர் அல்லவா, நான் என்ன பேசுறது ஆண்டவரே, நீங்க தான் வார்த்தை, உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற வார்த்தை கொடுங்க. அது மாத்திரமல்ல, எனக்கு பிரயோஜனமா இருக்கும் ஆண்டவரே. என்ன ஆண்டவரே, என்ன வார்த்தை டைம், இந்த உப்பு தான் அடிக்கடி எனக்கு மனசுல வந்து இந்த உப்பு 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 உப்புன்னு இந்த வார்த்தை ஆண்டவர் பேசிட்டே இருந்தாரு. ஏன்னா பிரியமானவர்கள், நீங்க பார்க்கும் பொழுது இப்போ மறுபடியும் இந்த வசனம் தோட்டம் படிங்க தமிழ்ல. நீங்கள் பாத்தீங்கன்னா, இந்த உப்பு இல்லை அப்படின்னா, உப்பு வந்துட்டு ஒரு மனிதன் வாழ்வதற்கு மிக மிக இன்றி அமையாத ஒரு பொருள். ஆனா ஆண்டவர் வந்துட்டு இனிப்பை குறித்து பேசியிருக்கிறார். ஆண்டோடைய வேதவசனம் இனிப்பை குறித்து சொல்லுது. எங்கன்னு தெரியுமா யாருக்காவது? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். கர்த்தருடைய வார்த்தை தேனிலும் இனிமையானது. சங்கீதம் 19 சங்கீதக்காரன் சொல்றார், தேனிலும் இனிமையான. ஆனா தேனை குறித்து சொல்லுகிற தேனின் இனிப்பு. ஆனா இங்க வந்துட்டு ஆண்டவர் வந்து கர்த்தர் இயேசு கிறிஸ்துவானவர் சொல்றாரு, உப்பு, சால்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். உங்களுக்கு தெரியும், சுகர் இல்லாம கூட இருக்கலாம், ஆனா ஒரு சால்ட் வந்து எல்லா குடும்பத்திலையும் இருக்கும். அதாவது கிறிஸ்தவனாய் பிறந்தவன், கிறிஸ்தவனாய் இருப்பவன் உலகத்திற்கு உப்பாய் இருக்கிறான். எப்படி ஒளியை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறாரோ, நம்ம எல்லாருமே வந்து ஒரு கிறிஸ்தவன் என்பவன் அவன் உப்பாய் இருக்கிறான். ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் சொல்றார், நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கு. பாத்தீங்கன்னா, உப்பை பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும். சேம் லைக் சேம் கான்செப்ட், லைட், சால்ட், இதெல்லாம். கேண்டில் ஆப்வியஸ்லி லைட். அப்படியே கரைந்து, தன்னை கரைத்து உலகத்திற்கு இன்பத்தை கொடுக்குது. அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் உலகத்திற்கு உப்பாய் இருக்கு. இன்றைய தினத்துல வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த குட்டி டைம்ல வந்துட்டு இந்த வாரத்திற்கு தேவையான ஆவிக்குரிய ஆத்மா எதை பத்தி நம்ம பார்க்கிறோம்னா உப்பு. அப்படியே உப்பா நம்ம மாறோம். ஏன்னா உப்பாக மாறி, உப்பாக ஜொலித்து, உப்பாக மரித்து, உப்பாக இன்றைய தினத்திலே உங்களையும் என்னையும் உயிர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவன் உப்பாக இந்த உலகத்திற்கு வந்து, உப்பாக வாழ்ந்து, உப்பாக கரைந்து, உப்பாக எழுந்து இந்த தினத்திலே பிதாவுடைய வலது வருஷம் வீட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாம், அவர் நான் ஆண்டவர் பத்திர சொல்றாரு. நம்ம இந்த மாதிரி அப்பா எல்லாம் சொல்ற மாதிரி, அப்பா வந்து மகனை பத்தி, டேய் நான் அப்பாடா, நான் என்ன சொல்றேன்னா கேள்றா அப்படின்ற மாதிரி அப்பா வந்துட்டு, நீ கேசப்பா வந்து உங்களை எல்லாரும் என்னை பார்த்து முதலாவது, டேய் கேளுடா மகனே, கேளுடா, உப்பாயிருடா, உப்பாயிருடா. ஆண்டவரே, உப்பா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம் ஆண்டவரே? உப்பா இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் கரைந்து தான் நான் போயிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே. கரைந்து போடா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா. உனக்கு கரைகிற மாதிரி தெரியும்டா. இல்லடா, நீ வளர்ற, என்னை மாதிரி மாறிட்டு வர. அதான் சொல்றாரு ஆண்டவரே, நீங்க உலகத்திற்கு உப்பா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு உப்பாருடா. ஆண்டவரே, நான் குடும்பத்துக்கு உப்பா இருக்கிறேன் ஆண்டவரே. இல்லடா, உலகத்துக்கு உப்பாருடா. ஆண்டவரே, வாட் டஸ் இட் மீன் உலகத்துக்கு உப்பா இருக்கிறேன்? டேய், உலகத்தை பாரு, எவ்வளோ பெருசு படைச்சிருக்கிறேன். இந்த என்டையர் பூமிக்கே நீ உப்பாருடா. அதான் நான் உப்பா இருந்தேன்னா, என்ன பாரு நான் எப்படி இருந்தேன், என்ன பாரு, யாரையும் பார்க்காத, சபையில் இருக்கிறவங்கள பார்க்காத, பிரசங்கம் பண்றவரை பார்க்காத, என்ன பாருடா. இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து இன்னைக்கு சொல்றாரு, மகனே என்னைய பாரு, உப்பாயிரு, உலகத்துக்கு உப்பாயிரு. அடுத்தது என்ன சொல்ல பாருங்க,
அடுத்து படிங்க பிரதர். அடுத்த வார்த்தை உப்பானது எதினால் சாரமாக்கப்படும். எஸ், சொல்லுங்க அடுத்தது. வெளியே டேய், அப்பா பார்த்து நம்மளை பார்த்து சொல்றாரு, கவுனிடா, இந்த உப்பு சாரமற்று போனால், உப்பின் தன்மை கெட்டு போனால், மிதிக்கிறத பத்தி பைபிள்ல வேற நிறைய வசனங்கள் இருக்குது. என்ன வசனம் டக்கு ஞாபகத்துக்கு வருது? சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும் நீ நடந்த, பால சிங்கத்தையும் பழு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாயினோ, அந்த ஸ்ட்ரென்த் உன்னை விட்டே போயிடும். உன்னையுமே மிதிக்க முடியாது, மண்புழுவை கூட மிதிக்க முடியாது. ஏன்னா உப்பானது சாரமற்று போகும் என்றால், ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனாக வாழவில்லை என்றால், ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவனை உடையவனாக இல்லை என்றால், நீங்கள் மிதிக்கப்படுவீர்கள், நீங்கள் அழிக்கப்படுவீர்கள். அடிக்கடி நான் ஒரு பழமொழி சொல்வேன், ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சமான பழமொழி. ஏன்னா அந்த பழமொழி நான் திருக்குறள் தான் அது, நான் ரொம்ப எடுத்திருக்கேன். நான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றாமை நன்றி. இது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் எடுத்துக்காட்டு. ஏன்னா நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு கிறிஸ்தவன் அந்த உலகத்துல வாழ்ந்து மறிங்க, இல்லை என்றால் பிறக்காமல் இருப்பது நல்லது. இந்த உலகத்தில் நீங்க பிறந்து வாழ்வாய் என்றால், ஒரு கிறிஸ்தவனாக பிறந்து வாழ்ந்து, கிறிஸ்துவை உடையவனாக வாழ்ந்து, மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்து நீ மறி. அதுதான் தோன்றி புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றாமை நன்று. இந்த உலகத்துல பிறந்துட்டோம், ஏதோ வர்றோம் சர்ச்சுக்கு, ஏதோ வாழ்றான் வாழ்ந்துடாதீங்க. வாழ்க்கை அது தேவையே இல்லை, அவசியமே இல்லை. பிரியமானவர்களே, நானெல்லாம் வெறியோட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் பிரியமானவர்களே. ஏன்னா அந்த நான் யூஸ் பண்ற வேர்டு, தமிழ் வார்த்தை வெறின்னு யூஸ் பண்றேன். நான் ஏதோ சாதாரணமா நான் சொல்றது இல்லை, நான் ஒரு வெறியோட புரிஞ்சுதுங்களா? ஒரு நெருப்பா வாழணும். டெய்லி நான் ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி நான் ஜெர்மனி போறது தான், ஆண்டவரே யான் நெருப்பு, நான் யாரு கை கொடுக்குறோன்னு என்னுடைய நெருப்பு இன்னொருத்தனை பற்றணும் ஆண்டவரே. அந்த நெருப்பு இல்லாம நான் வெளியில போக வேண்டாம் ஆண்டவரே. இன்றைய தினத்தில் அந்த நெருப்பை என் மேல் இறக்குங்க. நீங்க பட்சிக்கிற அக்னியா இருக்கிறீங்க. உங்களுடைய அக்னி என் மேல் பட்சித்து அந்த அக்னி உலகத்தை பட்சிக்க வேண்டும். இல்லையே அந்த வீட்டு விட்டு இன்னைக்கு நான் போகக்கூடாது ஆண்டவரே. என் ஆஃபீஸில் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நிறைய மெசேஜ். எனக்கு பிடித்த ஆஃபீஸில் ஆலயம் என்னென்று உங்களுக்கு எல்லாமே தெரியும். டாய்லெட் தான், வாஷ்ரூம் தான். போ, டோரை க்ளோஸ் பண்ணு, முட்டி போடு. எஸ், முட்டியில நில்லு, டாய்லெட் கூட உப்பாக வாழ், கிறிஸ்தவனாக வாழ், ஆண்டவரோடு தொடர்பை வைத்துக்கொள். ஏன்னா ஆண்டவர் அதான் சொல்றாரு பிரியமானவர்களே. இன்றைய தினத்தை ஏதோ ஒரு செகண்ட் மீட்டிங்ல ஏதோ ஒரு 20-30 மினிட்ஸ் ஓகே, ஏதோ இருந்தோமா, இருந்துட்டு போகணுன்றதெல்லாம் எங்களுக்கு இல்லை. வந்தனா சாப்பாடை கொடுத்தோமா, ஆவிக்குரிய ஆகாரத்தை அங்கிருந்து வாங்கி ஒரு சப்ளையராக இருந்து அதை சரியான முறையில் கொண்டு வந்து, நான் ஒண்ணுமே பண்ணல, அவர் எல்லாமே பண்ணி, இஸ் அ மாஸ்டர் செஃப். அவர் பண்ண அந்த உணவை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகணுன்றத என்னுடைய வேலை. அதை தான் சிறப்பாக செய்யணுன்றது என்னுடைய வேலை. பிரியமானவர்களே, உப்பாய் இருக்க வேண்டிய இந்த தினத்திலே உப்பாய் இருந்து, உப்பாய் வாழ்ந்து, உப்பாய் மரித்து, உப்பாய் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தெய்வத்தை குறித்து நாம பார்த்தோம். ஆனா ஒரு மனிதர் உப்பாக இருந்து, உப்பாக மரித்து, தேவனையே அசைத்து, தேவனையே ஆச்சரியப்பட வைத்து, இப்பேற்பட்ட மனிதனா, டேய் நான் செய்ய துணிந்ததை நீ செஞ்சிட்டியா அப்படின்னு தேவனைக்கே ஒரு சவால் விட்ட மாமனிதரை குறித்து பார்த்து இந்த தினத்தில் நம்ம செய்து முடிக்கிறோம். அப்பேற்பட்ட மாமனிதர் யாருமே இல்லை. யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வேதத்துல தேவனுக்கே சவால் விட்ட மாமனிதர், தேவனை அசைத்த, பரலோகத்தை அசைத்த மாமனிதன் யாருன்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்கும்? ஆபிரகாமை தவிர வேற யாருமே இல்லை. ஆபிரகாமை தவிர வேற யாருமே. அப்போஸ்தலனாகிய பவுல் எல்லாம் சொல்லலாம், ஆபிரகாமை போல ஒரு குடும்பஸ்தன், பலதரப்பட்ட கஷ்டங்களை அனுபவித்தவன், அந்த மாமனிதரை பார்த்து அவருடைய வாழ்க்கையில் சில காரியங்களை கற்றுக்கொண்டு இன்றைய தினத்தில் நம்ம இந்த செய்தியை நம்ம முடிக்க போறோம். எல்லாரும் ஆதியாகமம் 12க்கு திருப்புங்க. மனசுல உப்பு தான் வச்சுக்கோங்க. நம்ம உப்பாய் இருக்க வேண்டும். உப்பாய் வாழ்ந்த ஒரு மாமனிதர் இந்த உலகத்திலே, இதே உலகத்திலே நம்ம இப்ப இருக்கக்கூடிய வசதியெல்லாம் இல்லாத நேரத்திலே, வனாந்தரத்திலே உப்பாக ஜொலித்து, உப்பாக மரித்து, தேவனை அசைத்து, தேவனை நொறுக்கி, தேவனுடைய இருதயத்தை உடைத்து, தேவனுடைய இருதயத்தை தகர்த்து, ஆண்டவரே நீங்க செய்யறதுக்கு முன்னாடி நான் செய்யறேன்,
ஏன் ஆபிரகாமுக்கு வந்து 90 வயசு வரைக்கும் ஆண்டவர் குழந்தையா தரல? என்ன ஏப்ரகாம் என்ன ஒரு ட்ரம்ப்புடைய கான்செப்ட் போல? அவர் என்ன ஒரு டிஜி? அவரு ஏப்ரகாம் வந்துட்டு ஆரோக்கியமான ஒரு பலசாலியான மனிதன். ஆனா ஏன் ஆண்டவர் வந்து ஏப்ரகாமுக்கு வந்துட்டு குழந்தையே தரல? ஏப்ரகாமுக்கு ஏதோ ஒரு வத்தலும் தொத்தலுமான ஒரு மனைவிய எப்படி அது அந்த காலத்துல எப்படி கல்யாணம் ஆச்சுன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஏதோ வத்தலும் தொத்தலுமான ஒரு ஒய்ஃபை கட்டிட்டு அப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாரா என்னன்னு? ஆரோக்கியமான மிக அழகுள்ள ராஜாவே பார்த்து, எகிப்து ராஜா கிளியோபாட்ரா எங்க இருந்து வரப்பன்னு உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எல்லாருமே படிச்சிருக்க ஹிஸ்டரி. எகிப்து ராஜாவே சாராளை பார்த்து அசந்து போனான். எகிப்து ராஜா மாத்திரம் அந்த அசந்து போனான். எகிப்து எல்லாருமே பிரஜைகள் இம்மீடியட்டா சிக்னல். எப்படிதான் சிக்னல் அப்படி போச்சுன்னு தெரியல. பேலஸ் பேலஸ் அவருடைய அழகை கண்டு மயங்கி அப்பேற்பட்ட வைஃப் தான் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் கொடுத்திருந்தார். ஆனா ஏன் குழந்தையே இல்லை? பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தை ஆபிரகாமுக்கு ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் அநேக குறைகள் இருக்கும். பிரியமானவர்களே, அநேக நேரத்தில் ஒரு கேள்வி கேட்போம். ஆனா அந்த நடராஜ முதலியார் ஒருத்தர் வாழ்ந்தார். ஏனென்று கேட்க உரிமை இல்லையே, எதையும் தாங்கும் இதயம் தாங்கும். சில டைம்ல நம்ம கேள்வியே கேட்க முடியாது. கேட்டா நம்ம எல்லாருமே வந்து அவருடைய கரங்களிலே அவருடைய சித்தத்தை உப்பாக வாழ வேண்டும். எந்த இடத்துல வாழணும், எப்படி உங்களை யூஸ் பண்றாருன்றது, அதற்காக சில காரியங்களை அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்கு அவர் சித்தமாயிருந்தார். இதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில 90 வயசு 100 வயசு இப்படிப்பட்ட ஒரு நேரத்திலையும் 90 வயசு கழிச்சு அவனுடைய நாடி நரம்புகள் எல்லாமே பயங்கரமான பலசாலியாக, போர் வீரன், பட்டை வீரன் என்று சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு வீரனுடைய நரம்புகள் எல்லாம் தளர்ந்து போன வேளையிலே, சாராளுடைய அழகு குலைந்து போன வேளையிலே, நசுங்கி போன வேளையிலே ஒரு குழந்தைய கொடுத்து அவங்களை அசைச்சு அந்த குழந்தைய திருப்பி கொடுனா இவன் கொடுப்பானா? யாராவது கொடுப்பாங்களா? நீங்க கொடுப்பீங்களா? நான் கொடுப்பேனா? நிறைய டைம் சொல்லலாம். நம்ம ஒரு மகனோட போய் கொண்டிருக்கும் பொழுது நம்ம சொல்லலாம், திருட வந்து துப்பாக்கியில் உங்க 2 பேர்த்தையும் சுட போறேன் அப்படின்னா, டேய் அப்பா என்னை சுட்டுடா, என் பையனை விட்டுடா. எல்லா தகப்பனா தான் சொல்லுவாங்க, எல்லா தாயா தான் சொல்லுவாங்க, டேய் என்னை சுட்டுடா, என் பையனை விட்டுடா. ஒரு தகப்பன் தன்னை கொடுப்பதற்கு தயாராக இருப்பானா? தன்னுடைய பிள்ளையை கொடுப்பதற்கு தயாராக இருப்பானா? நீங்கள் நானும் கொடுப்போமா? 90 வயசு ஏன் ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, என்ன ஆண்டவரே? அப்பொழுதும் கொடுக்க சித்தமானவன், தேவனை அசைத்த மாமனிதன் இந்த உலகத்துல. பாருங்க அந்த 12:1 வாசிங்க பிரதர். கர்த்தர் ஸ்ட்ரைட். யார் ஆபிரகாம்? என்ன இது? இதுதான் பிரியப்படவர்களே ரட்சிப்பு. எதுக்கு இங்க எல்லாருமே வந்து நம்ம உட்காந்துட்டு இருக்கிறோம்? கேம்ப்ல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அருமையான 2 பிரதர்ஸ் நீங்க உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் புதுசா வந்துருக்கீங்க. எனக்கு ஒரு சிலரை தான் நான் தெரியும். எனக்கு நிறைய பேர் புதுசு. எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஏதோ சும்மா ஏதோ வந்திருக்கீங்களா? ஆக்சிடென்டா? இல்ல, நிச்சயம் அல்ல. ஆண்டவருடைய நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்காங்க. பிரியமானவர்களே, இன்றைய தினத்தில் ஆண்டவர் உங்களை அழைத்து இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், பழைய புதிய ஏற்பாட்டுல எவனை முன்குறித்தார் அவர்களை அந்த வசனம்லாம் உங்களுக்கு எல்லாமே மனப்படமா தெரியும். ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்கிறது. ஆபிரகாம் பாட்டுக்கு சிவனேன்னு இருக்கிறான். மேல பிளான் இதுதான். இங்க உட்காந்து இருப்பீங்க, சும்மா இருப்பீங்க. பிளான். ஒரு குட்டி ஒரு கதை மாத்திரம் சொல்றேன் பாருங்க. ஒரு எதுக்கு அப்படின்னா, ஒரு குட்டி கதை எதுக்குன்னா, நீங்க புரிஞ்சுக்கணும் இந்த உப்பு கிறிஸ்தவன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு ராஜா ஒரு என்ன பண்ணாரு, ஒரு தனக்கு அடுத்தபடியா ஒரு நல்ல ஒரு மாமனிதனை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக, ஒரு அரசாட்சியில கொண்டாடுறதுக்காக எத்தனை நாள் விருதம் பாரத்தை சுமந்துட்டு இருப்பாரு. டக்குன்னு வந்து ஒரு ஒரு இது பண்ணார், அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. பாருங்க, நாளை வந்து இந்த நம்முடைய நாட்டினுடைய கோட்டை கதவு வந்து அடைக்கப்பட்டிருக்கும். யார் வந்து இந்த கோட்டை கதவை திறக்கக்கூடிய பலசாலிய திறக்கிறீங்களோ, உங்களுடைய கைகளை கொண்டு திறக்கிறீங்களோ, அப்பேற்பட்ட பலசாலிக்கு இந்த நாட்டில் பாதி கொடுக்கும். ஆனா அப்படி திறக்க முடியாதவங்களுடைய கைகள் என்ன பண்ணும்? வெட்டப்படும். அந்த மாதிரியான கை திறக்கப்படாத பலசாலி கோழைகளுடைய கரங்களை நாங்கள் வெட்டி எடுப்போம். யாரா முன் வருவாங்களா? யாருமே முன் வரல. யாரா வருவாங்களா? என்ன நினைக்கிறீங்க? யாரா வருவாங்களா தைரியமா? யார் வருவா? இருக்கிறது கைதான். இந்த உலகத்துல 2 கை கரங்கள் இல்லை என்றால் என்ன செய்யறது? நம்ம இந்த கை வைத்துதான் நம்முடைய வயிற்றுக்கே நம்ம வந்துட்டு ஆகாரத்தை அட்லீஸ்ட் நம்ம சம்பாதிக்கலன்னா கூட எங்கேயாவது இருக்கிறத எடுத்து நம்ம போடுறோம். ஐயோ, யாருக்குமே வேண்டாம் அந்த வாய்ப்பு.
படித்த ஆண்மகன் எல்லாம் என்ன பண்ணாங்க, அப்படியே குப்புற திருப்பி அந்த நோட்டீஸை திருப்பி வச்சுட்டு டப்புனு தலைகணையை போட்டு படுத்துட்டானுங்க. நானும் நீங்களும் அப்படிதான் பண்ணியிருப்போம். ஆனாலும் கூட ஒரு குடிமகன் எழுந்தான், அதை படித்தான், அதை வாசித்தான். உடனே அந்த கொண்டு வந்த தகவல் சொல்லிக்கிறதா அந்த டாக்டர் இடத்துல சொன்னாரு, சார் நான் வந்து நாளைக்கு போட்டியில் நான் கலந்துக்கிறேன், ராஜாட்ட போய் சொல்லுங்க அப்படின்னு. உடனே ராஜா பார்த்தா ஒருத்தன் தான் வந்தான். ஆமா ஆமா ஒருத்தன் தான் வந்து, வேற யாருமே இல்லையா? நிறைய பேர் வருவாங்கன்னு நினைச்சேனே. அதெல்லாம் பயங்கரமா ஒருத்தன் ஜிம் பாடியில 100 பேர் நடந்துட்டு இருப்பானுங்க அங்கெல்லாம். ராஜாவே ஒருத்தன் கூட வரல ராஜாவே. சரி சரி ஓகே, அவனையாவது வர சொல்லு. அவ்வளவுதான். அடுத்த நாள் அவர் போனாரு. அந்த பையன் போனார். எல்லாரும் எல்லாம் ராஜா ஊரே திரண்டு இருந்தது. அவ்வளவுதான். ஒரு கதவை வச்சு திறந்தாரு. திறந்ததா திறக்கலையா? கதவு திறந்தது. கதவை திறந்தான். அது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு அவனுக்கு அந்த நாட்டில் பாதி கொடுத்தாங்க. ஆனா என்ன பியூட்டின்னு பாத்தீங்கன்னா, அதுல போல்ட்டும் போர்டுல ஒன்னும் போர்டுல வெயிட்லெஸ்ஸா ஒரு காத்து பட்டாலே திறக்கிற அளவுக்கு தான் அந்த கதவை ராஜா என்ன பண்ணியிருந்தாரு? ராஜா என்ன பண்ணியிருந்தாரு? ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாரு. யார் முன்னு நம்முடைய வாழ்க்கையில கூட இதுதான் சார். என்ன சர்ச்சிப்பின் சத்தியத்தை கேளுங்க, ரட்சிக்கப்படுங்க, வாங்க சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருக்கிறாரு. நியூஸ் 100 டைம் பார்ப்பீங்க யூடியூப்ல. உங்களுக்கு ஒரு நாள் பிரயோஜனமா இருக்காது. டிஎம்கே ஏடிஎம்கே அது இது வர தாவேக்கா அந்தக்கா இந்தக்கா இருக்கிற எல்லா காவையும் பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு பிரயோஜனத்தை கொண்டு வராது. எல்லாத்திலையும் மெம்பர் ஆவீங்க. சிஎஸ்ஐ சர்ச், அந்த சர்ச், இந்த சர்ச், பிரதரன் சர்ச், இருக்கிற எல்லா சர்ச்சிலையும் மெம்பரா இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாள் பிரயோஜனம் பெறாது. பிரியமானவர்களே, கிறிஸ்துவுக்காக அந்த ரட்சகரை ஆராய்ச்சியை சங்கீதக்காரன் அழகா சாம் 27ஆம் சங்கீதத்துல பாருங்க. அடுத்தது வந்து 96 அன்னைக்கு படிச்சோம் நினைக்கிறோமா? 96ல இன்னும் 90 நினைக்கிறேன். சாம் 90. 1000 நாளை பார்க்கிலும் நம்முடைய ஆலய பிரகாரங்களிலே செல்லும் ஒரே நாள் 84 எக்ஸாக்ட்லி. தங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கில் நடந்த 84 இயர்ஸ். ஒரு ராஜா இன்னைக்கு கூட அருமையா நம்முடைய ஊழியக்காரர் வந்து பியூட்டிஃபுல் வேர்ஸ் 40 ஒன்னும் நம்ம முயற்சி எடுக்கிறது இல்லை. என்ன சொன்னாலும் சரி, நம்ம ஆண்டவர் யார் என்பதை அவருக்கு உப்பாக ஒரு கிறிஸ்தவனாக வாழ வேண்டும் என்ற முயற்சியை வந்து நம்ம எடுக்கிறதே இல்லை. ஏன்னு கேட்டா, இது இன்னைக்கு காலையில ஒரு நம்ம ஊழியக்காரர் தான் நம்ம இங்கே நம்ம சபையில வந்து ப்ரீச் பண்ணியிருப்பாரு. நம்ம அந்த இதுல நம்ம இந்த தோனியுடைய ஊர்ல ஜார்க்கண்ட்ல ஊழியம் செய்து கொண்டு வருகிற சந்தோஷ் தாமஸ், அவருக்கு வந்திருப்பார் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருந்தாருங்களா? பார்த்தா அங்க வந்திருந்தார். கரெக்ட். அங்க போன வாரம் வந்திருந்தார் 9:30க்கு. போன வாரம் 9:30க்கு அங்க நம்ம மெயின் அசம்பிளில ப்ரீச் பண்ணாரு. அவர் இன்னைக்கு அழகா காலையில கொண்டாந்த வார்த்தை, என்னுடைய நுகம் லகுவாயும் சுகம். ஒண்ணுமே இல்லை சார், வெயிட்லெஸ் சார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல், ரெஸ்டிங் பிளேஸ். கிறிஸ்தவ வாழ்க்கை ரெஸ்டிங் பிளேஸ். ஆனா ஒரு நாள் கூட நம்ம ராஜா என்ன சொன்னாலும் சரி, ஐயோ கை போயிடும் கால் போயிடும் இப்படிதான் யோசிச்சுட்டு கிறிஸ்தவ வாழ்க்கை, பொக்கிஷமான கிறிஸ்தவ வாழ்க்கை தட்டி கழித்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, உன்னதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தட்டி கழித்து வருகிறோம். ஆனால் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்யறாருன்னு பாருங்க. முதல் ஆபிரகாமை நோக்கி ஒரு நிமிஷம், நீ உன் கெட் அவுட் ஆஃப் யுவர் கண்ட்ரி. என்ன சார் என்ன சார் சொல்றீங்க? பாஸ்போர்ட் கிடைக்கிறதுக்கு மெட்ராஸ்ல, திருநெல்வேலியில, கன்னியாகுமரியில, கோயம்புத்தூர்ல, திருவனந்தபுரத்துல எத்தனை நாள் அப்ளை பண்ணி அது என்ன நமது போலீஸ் வெரிஃபிகேஷன். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பாஸ்போர்ட்டை கிழிச்சு போடு. பாஸ்போர்ட்டை கிழிச்சு போடு. பாஸ்போர்ட்ன்றதே இருக்கக்கூடாது. எந்த தேசத்துல பிறந்தன்ற பேருவே மறந்துரு. என்ன சொல்றாரு அவரு? இல்ல உன் தேசத்தை ஃபர்ஸ்ட் நம்பர் 1 நீங்க உப்பா வாழணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வாட் காட் எக்ஸ்பெக்ட் இன் யுவர் லைஃப், வாட் ஹி எக்ஸ்பெக்ட்ஸ் இன் யுவர் லைஃப். உன் பாஸ்போர்ட் இருக்கக்கூடாது, உன் பேர் இருக்கக்கூடாது. இந்தியன், நோ, நோ மோர் இந்தியன், யூ ஆர் எ கிறிஸ்டியன். நீங்க உப்பா வாழணும் அப்படின்னா இந்தியன் சார், நான் இந்தியன், நான் ப்ரௌட் அமெரிக்கன்.
எவ்வளோ நாள் தெரியுங்களா சார், என்னாலலாம் கஷ்டப்பட்ட தெரியுமா? அமெரிக்கன் பாஸ்போர்ட் வாழ்றதுக்கு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எல்லா பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது. இட்டாலியன் பாஸ்போர்ட் இருக்குது, கிரீக் பாஸ்போர்ட் இருக்குது. எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக நொறுக்கி என் ஞானம், கல்வி, செல்வங்கள் எல்லாம் ஒன்றுமில்லை குப்பென்று குப்பை என்று எண்ணுகிறேன். என் நீதி நியாயங்கள் எல்லாம் அழுக்கான கண் என்றே உணர்ந்தேன். கெட்ட குமாரன் வரும் பொழுது, அப்பா டிட் யூ அட்ரஸ் அப்பா, வாட் டிட் யூ அட்ரஸ், என்ன என்று அழைத்தான். திரும்ப வரும் பொழுது ரிலேஷன்ஷிப் கம்ப்ளீட்லி அவனுடைய பாஸ்போர்ட் வந்து ஐடென்டிட்டியா வந்து அவன் சக்கி போட்டான். அப்பா என்று அழைப்பதற்கு அருகது. உடனே அப்பா என்ன பண்ணார், வேலைக்காரையில் ஒருவனார், ஆண்டவர் அப்பா பண்ணி பீய தின்னுட்டு வந்திருக்க ஆண்டவரே, தவிட்டில் ஆண்டவர் பண்ணி பீய, அப்பா அப்பான்னு கூப்பிட மாட்டேன், அப்பான்னு கூப்பிட, அப்பா அழைப்பதற்கு. அதே நேரத்தில் அப்பா என்ன சொன்னாரு, அவன் வாயை பொத்திட்டு கட்டி அணைத்து அவனுடைய வாயை அடைத்து, மகனே பாஸ்போர்ட், அமெரிக்கன் பாஸ்போர்ட் கிடைக்கும், கனடியன் பாஸ்போர்ட் இன்னும் நிறைய இருக்கு. ஒன் சார் ஹை காஸ்ட் தமிழ்நாட்டில் என்ன ஹை காஸ்ட், பிராமி, நான் கோயம்புத்தூர் கவுண்டர், நான் திருநெல்வேலி, அது கன்னியாகுமரியை சேர்ந்த உன்னதமான சமுதாயத்தை சார்ந்த நாடார். எங்க வீட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 40% நாடார் ஃபேமிலி இருக்கிறாங்க. எல்லாரையும் மாத்திட்டாங்க. வீட்டில் எல்லா ஜாதியும் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாருமே இருக்கிறாங்க, எல்லாரும் நாயுடுல இருந்து எல்லாருமே இருக்காங்க, முதலியார் எல்லாருமே இருக்காங்க. ஆனா யாருமே வந்து எல்லாரும் அவங்க ஜாதியை மாத்திட்டாங்க. எல்லாருமே இப்ப கேட்டீங்கன்னா கிறிஸ்துவை உடையவன். எங்க வீட்டுல பிராமின் இருக்கிறாங்க, கோயில் பூஜாரி என்னுடைய முதல் அக்காவுடைய ஹஸ்பண்ட் அவர். உன் இனத்தையும் விட்டு உப்பாக மாற வேண்டும் என்றால், உப்பாக வாழ வேண்டும் என்றால், உப்பாக ஜொலிக்க வேண்டும் என்றால், உப்பாக கரைய வேண்டும் என்றால், உன்னிடத்துல ஜாதின்ற இனன்ற வாசனை இருக்கு. நெக்ஸ்ட் அதுல நான் ஜாஸ்தி உங்களுக்கே தெரியும், நான் ஜாஸ்தி அதுல டைம் வேஸ்ட் பண்ண முடியல சார். கடைசியில் என்ன சொல்றாரு, இஸ் இட் பாசிபிள், உங்க அப்பாவை மறடா. இந்த தெய்வம் சொல்லு சார், இதே தெய்வம் தான் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, முதலாம் கற்பனை என்ன வசனம், பிள்ளைகளை உங்களுடைய பெற்றோருக்கு திருக்குள் கீழ்ப்படி, த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட், ப்ராமிஸ் வேற அதுக்கு அடுத்தாப்புல, புரிஞ்சுதுங்களா? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருங்க, உங்க உப்பாய் வாழ்வதற்கு உங்க அப்பாவை மறந்து உங்களுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, நெக்ஸ்ட் என்ன சொல்றாருங்க, பியூட்டிஃபுல் திங், எல்லாருமே அண்டர்லைன் பண்ணுங்க, மறந்துடாதீங்க இத, நான் உனக்கு காண்பிக்கும் வீட்டுக்கு போ. கரெக்டா சார்? Bible so beautiful, whenever he utters any word from his mouth, சும்மா இந்த 2 bedroom அபார்ட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, சிங்கிள் பெட்ரூம் அபார்ட்மெண்ட் கொடுக்க மாட்டாரு. என்ன ரெடி பண்ணிட்டு இருக்காரு மேல, உங்களுக்கு எனக்கு எக்ஸாக்ட்லி ரைட் வேர்ட் வரணும், நமக்கே தெரியாது. உன்னதமான வீடுன்றதெல்லாம் சொல்றதை விட பரலோகத்தை ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறாரு. உங்களை அழைத்தார் என்றால் அவர் காண்பிக்கிறதெல்லாம் தேசத்திற்கு தான் உங்களுக்கு கொடுப்பாரு. நீ தகப்பனுடைய வீட்டை விட வேண்டும் என்று அதற்காக சொல்லுகிறார். தேசத்தை கொடுப்பதற்கு ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்காரா ஆக்கலையா? உன்னதத்துக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்காரா கொடுக்கலையா? கொடுத்திருக்காருங்களா கொடுக்கலையா? சார் சும்மா உட்காந்துக்கூடாது இனிமேல், ஓகே? நான் அடிக்கடி சொல்வேன் கேம்ப்ல, நான் வந்து ஏதோ வந்து இந்த டேபிள் நின்று டயலாக்லாம், உங்களை விட குறைஞ்ச சம்பளம் வாங்கினவன் ஒரே ஒரு பேட்டா செருப்ப 2-3 வருஷம் போட்டவன் தைச்சு குன்னூர்ல
வெறும் கால்ல நடந்தவன் குன்னூர்ல. கடும் குளிர்ல ஒரே ஒரு ஸ்வெட்டரை 2-3 வருஷமா வச்சவன். சாப்பாட்டுக்கு தேடி அலைந்தவன் குன்னூர்ல. பொரியை வாங்கி தின்று கொண்டிருந்தவன், 50 பைசா பொரிய. ஏதோ ஒன்று வந்து சார், இந்த மாதிரிலாம் ஸ்டேஜில் போயிட்டு வசனம் இதெல்லாம் பேசுகிறேன் பாருங்க, கட்சிக்காரனெல்லாம் பேசுறதுக்குலாம் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய அப்பா, எனக்கு என்னுடைய தகப்பனார் ஆபிரகாம் ஆபிரகாம் சார் என்னுடைய தகப்பன். அவர் வாழ்ந்த வாழ்க்கை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. நான் வாழ்ந்த வாழ்க்கையை நான் எப்படி எந்த இடத்துல இருந்து ஆண்டவர் என்ன உயர்த்தினாருன்னு குப்பை சாம்பலால அல்ல சார். அதாவது இன்னைக்கு அந்த 40 படிக்கிற டைம் நான் அதை தான் நினைச்சிட்டு இருந்தேன். பாட்டம்லெஸ் பிட். புலியில இருந்து என்னை குப்பையும் அழுகி போனவன். அது அலமியா பிரதர் வந்துட்டு நம்ம ராஜன் அவர் அழகான தாட்டை கொண்டாந்தாரு சார். உதவது அது அப்படியே பதர்ன வாழ்க்கை தான் என்னுடைய வாழ்க்கையெல்லாம். அதனால தான் நான் பேசுறேன். நான் ஏதோ உங்க கேம்ப்ல வந்து நான் பார்க்காத நீங்க நினைக்காதீங்க. தமிழ் திருச்சபை தெலுங்கு திருச்சபை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக உங்க கேம்புக்கு வந்து வாரம் வந்து கார்ல உட்காந்து சுவிசேஷத்தை நான், சசி பிரதர், அருமையான சகோதரர், அருமையான நம்ம ஊழியக்காருடைய பேர் நம்ம ஸ்டீஃபன் பிரதர், அவரு சசி பிரதரும், நம்ம இன்னொரு பிரதர் பாருங்களேன், அவரு நம்ம நெல்சன் பிரதர். அரும்பாடுபட்டவர்கள் நெல்சன் பிரதர் அண்ட் சசி பிரதர். ஏதோ சசி பிரதரை பார்த்தோன்னு ஏதோ ஒரு வராரு போறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. அதே மாதிரி நம்ம ஊழியக்காருடைய தகப்பனை பார்த்து தயவு செய்து சாதனை நினைக்காதீங்க. ஸ்டீஃபன் உங்க அண்ணனை பார்த்து நினைக்க, அருமையான தாமஸ் அண்ணனை பார்த்து ஏதோ சாதாரண நினைச்சிடாதீங்க. இவங்களெல்லாம் வந்து லிட்ரலி செருப்பு தேய்ந்தது. எங்களுடைய வீட்டில் கலிஃபா காம்ப்ளெக்ஸில் வாரந்தோறும் ஆராதனை, 3 டிரான்ஸ்லேஷன். நம்ம சுரேஷ் பிரதர் வந்து இந்தியில் பேசுவார், ஏன்னா இந்தி வேற வருவாங்க. அடுத்து ஜேம்ஸ் பால் பிரதர் வந்து அது தெலுங்குல டிரான்ஸ்லேட் பண்ணுவார். அதுக்கடுத்து நான் தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவேன். உங்களுடைய வாழ்க்கை எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் சொல்றது எதுக்கு நான் சொல்றேன்னா, உங்களை என்கரேஜ் பண்றது தான். எனக்கு வந்து இந்த பாவத்தை குறித்து பாபியே மனம் திரும்பு சார், இதெல்லாம் ஃபண்டமெண்டல் பேசிக் டாக்டரின். சர்ச்சுக்குள்ள வந்தீங்களா, ஒரு கிறிஸ்தவனா வாழ்க்கலைங்கன்னா பாவத்தை பத்தி நினைக்க கூட கூடாது. ஏன்னா பாவத்துக்கும் நமக்கும் எவ்வளவு தூரம். ஏன்னா பாவத்தை வென்றவர்கள் இந்த வாரந்தோறும் வந்து பிரதர் சர்ச் எனக்கு சொல்லுவேன் நான், ஏங்க எதுக்கு இந்த பாவத்தை பாவம் அடின்னு அடிச்சுக்கிட்டு பாவத்தை பத்தி பேசாதீங்க, பரலோகத்தை பத்தி பேசுங்க. தேவனுடைய வாழ்வை, உன்னதமான வாழ்வை குறித்து பேசுங்க. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற சுகபோகமான ஆசீர்வாதங்களை குறித்து பேசுங்க. உங்களுக்கு என்று வைத்திருக்கிற தேசத்தை ஆளக்கூடிய அந்த தேசத்தை எப்படி ஆள போறேன்னு பிளான் பண்ணுங்க. பேசிக் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுருங்க. கிறிஸ்தவனாய் பிறந்தவன் பாவத்துல இருக்கக்கூடாது. பாவத்தின் சம்பளம் வெகுமானம். கரெக்ட்? எல்லாத்தையும் தெரியும். 18 வயசு ஆம்பளைக்கு தெரியும்ன்றதெல்லாம் கிடையாது. அந்த 18 வயசை எத்தனை வயசா மாத்தணும்? ஜாஸ்தி ஆக்கணுமா குறைக்கணுமா சார்? சார் நீங்க சொல்லுங்க சார். ஜோசப் சார் கோயம்புத்தூர்ல கேட்டா 8 வயசா குறைங்கன்னு கவர்மெண்ட்டுக்கு சஜஷன் கொடுப்பேன். 8 வயசு பையனுக்கும் பொண்ணுக்கும் தெரியும் பாவம் என்றால் என்ன என்று இந்த காலத்துல. கரெக்ட் இல்லைங்களா? 18 இல்ல 8 குறைங்க. அதனால பாவத்தை யார் கேம்ப்ல இருக்கிறீங்களோ இங்கெல்லாம் பார்ப்பேன். ஐயோ, அந்த காலத்துல 2006, 2007 எப்படி பார்த்தோமோ சேம் இன்னும் அதே தான் போய் இந்த பக்கத்து பிளாட் இது வந்து காலியா இருக்குது. அது இதே மாதிரி தான் இருக்குது. எத்தனை நாள் இந்த சர்ச் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து காலியா தான் இருக்குது. அங்க என்னடா பண்றாங்கன்னு பார்த்தா அங்க உட்காந்து பாவத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ கட்டி ஏதோ ஒரு பில்டிங் கட்டினா கூட அந்த இடத்துல புண்ணிய வரும்னு பார்த்தா அதுவும் கட்டல. கார் பார்க்கிங் பார்த்தா அதே சேம் கார் பார்க்கிங். ஏதோ மாடிஃபை பண்ணி அந்த இடத்துல கொஞ்சம் ஒன்றும் இல்லை, ஒன்றும் நடக்காது சார். பிரியமானவருடைய உங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். அடுத்தப்பல படிங்க, செகண்ட் வார்த்தை 2வது வசனத்தை படிங்க. என்னைக்கு நம்முடைய ஜாதியை நஷ்டமும் குப்பையுமா என்றமோ, ஆண்டவர் என்ன சொன்னார்? அவரு கரெக்ட். பெரிய ஜாதி கிறிஸ்தவன சாதனை நினைக்காதீங்க. எங்க அப்பா எல்லாம் வந்து என்னுடைய சர்டிபிகேட்ல நான் உண்மையில இதை வந்து பெருமைக்காக தான் சொல்றேன். எங்க 7 பேர் என்னுடைய வீட்டுல, 2 பசங்க 5 அக்காங்க. எங்க ஒரு சர்டிபிகேட்ல கூட எங்க ஜாதியா இருக்காது. இந்தியன் கிறிஸ்டியன் தான். எல்லாம் மாத்திருவாரு எங்க அப்பா. கவர்மெண்ட்ல போய் உடனே உட்காந்து இந்தியன் கிறிஸ்டியன். யார்ட்டையுமே எங்க அப்பா ஜாதியை பத்தி பேச மாட்டாரு. எந்த கல்யாணம் நடக்கிற டைம் கூட அதான் நான் சொன்னேன் பாருங்க, எங்கள்கிட்ட 40% என் குடும்பத்துக்கு சரி, ஷாரனுடைய ஃபேமிலி கன்னியாகுமரியிலிருந்து, திருநெல்வேலியிலிருந்து, சாயர்புரம், தூத்துக்குடி எல்லா இடத்துல இருந்து வந்திருக்காங்க. ஜாதின்றது எங்கேயுமே பேச மாட்டோம்.
கிறிஸ்தவனுடைய அழகு சார். கிறிஸ்தவனுடைய அழகு எல்லாத்தையும் மறந்து, ஏன் கேட்டா பெரிய ஜாதி கிறிஸ்தவன் என்பது உலகத்திலே சிறந்த ஜாதி, பெரிய ஜாதி சார். நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவதற்காக, உங்களுக்கு என்று தனியான தேசத்தை கொடுப்பதற்காக. தேசத்தை கொடுத்த நீங்க என்னவா இருப்பீங்க? என்னவா இருப்பீங்க? ராஜாக்களாய், ஆசாரியனாய் ஆளணும். டெய்லி உங்க பிரேயர் கேம்ப்ல உட்காந்துட்டு, சார் ராஜாவே கேம்ப்ல உட்கார்ற வாழ்க்கையில எனக்கு வேண்டாம், முற்றிலுமா நான் உப்பா இருக்கணும்னு வாழ்றேன். எனக்கு ஒரு தனி கம்பெனி கொடுங்க. இந்த தனி கம்பெனியில வேலை செய்யற வாழ்க்கையே எனக்கு வேண்டாம். எனக்கு ஒரு தனி கம்பெனியை கொடுங்க, நான் கம்பெனி ஓனரா இருக்கணும்னு கேளுங்க. ஏன்னா ஆண்டவரால கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டா, கொடுப்பதினால் பணத்திற்காக நான் சொல்லவில்லை. நீங்கள் அநேக பிள்ளைகளை, அடுத்து படிங்க, எதுக்காக நான் சொல்றேன் பாருங்க. அடுத்த வார்த்தை படிங்க. உன்னை ஆசீர்வதிக்கலை. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஒரு கம்பெனி நீங்க கேளுங்க, எல்லா விதத்திலும் ஆசீர்வாதம், சுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆபிரகாமை அழைத்தீர் என்றால் நான் உப்பாய் வாழ வேண்டும் என்று நான் தீர்மானம் பண்ணியிருக்கிறேன். இப்பேற்பட்ட ஆசீர்வாதங்களை எனக்கு கொடுங்கள். எதற்காக? உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். அடுத்தது, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம், நீங்க ஒரு கம்பெனி வச்சிருந்தீங்கன்னா, நீங்க ஒரு திருச்சபை வைத்திருந்தீர்கள் என்றால், பூமியில் உள்ள வம்சம், கண்ட்ரீஸ், உங்க ஜாதி எதுக்கு விடணும்? உங்க அப்பாவை எதுக்கு மறக்கணும்? உங்க வீட்டை எதுக்கு மறக்கணும்? உங்க தேசத்தை எதுக்கு மறக்கணும்? உங்களுக்கு என்று ஒரு தனி ஜாதியை, பெரிய தேசத்தை, பெரிய சந்ததியை, அது மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல, அந்த கடைசி வார்த்தை நல்லா படிங்க, மூணாவது லாஸ்ட். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கும். சார் ஆபிரகாம் இதுக்கே சொன்னார் சார், ஒரே ஒரு வார்த்தை தான். ஆபிரகாம் பிளைண்டா faith and obedience. அவரை பார்த்தீங்கன்னா, முதலாவது அவர் செஞ்சது அவரை விசுவாசித்து, இந்த வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தவனாய் அவன் தேசத்தை விட்டு புறப்பட்டான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது, அவனோடு கூட ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, உடன்படிக்கை பண்ணுகிறார். உங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உங்களை உப்பா மாற்றணும்னு ஆண்டவர் பிரயாசப்படுறார். என்னன்னா, உடன்படிக்கை, கவர்னன்ட். ஒரு ஆண்டவர் என்ன சொல்றாரு? வானத்தின் நட்சத்திரங்களை மாத்தினார் சார். யாராவது அசைக்க முடியுமா? ஆபிரகாமுடைய சந்ததியை யார் அசைக்க முடியும்? சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒருத்தர் அசைக்க முடியுமா? உலகத்துல எந்த ஜாதியால அசைக்க முடியுமா? சொல்லுங்க சார். யார் அசைக்க முடியும்? யார் எந்திரிச்சு சொல்ல முடியும்? அசைக்க முடியும் சார். ஆபிரகாமுடைய ஜாதியை தேவன் கொடுத்து வாக்குத்தத்தம் செய்து, ஆபிரகாமுக்கு கொடுத்த தேசத்தை, அவனுடைய ஜாதியை யாரால் தொட முடியும்? சொல்லுங்க, யாரால் சொல்லுங்க. யாரா முடியுமா? யாருனால முடியாது. யாருனால செய்ய முடியாது. அதே மாதிரிதான் உங்களையும் ஆண்டவர் ஒரு பெரிய ஜாதியாக்கி, ஒருவராலும் உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம், வாட் எவர் இட் மே பி. நான் ஜெபிக்கிற ஜெபம் அப்படி தெரியுமா? நான் ஜெபிக்கிறேன், உங்க விசுவாசம் எனக்கு தெரியாது. ஐ வாண்ட் டு டெல், என்னுடைய ஜெபத்தை நான் சொல்றேன். ஆண்டவரே, ஒருவேளை நாங்கள் இந்தியாவுக்கு டிராவல் பண்றோம், என் ஃப்ளைட்ல போயிட்டு இருந்தேன், ஃப்ளைட் ஆக்சிடென்ட், நானும் என் ஒய்ஃபும் குழந்தைகளும் பறக்கணும். இந்த ஆக்சிடென்ட்ல செத்தோன்ற பேர் கூட வரக்கூடாது. என்னடா, நான் ரத்தத்தால கழுவப்பட்டது. இம்மிடியட்லி நான் ஹேவ் டு ஃப்ளை. தேவதூதர்கள் கல்லிடாதபடி மேகங்களோ ஆக்சிஜன் எங்களுக்கு வரக்கூடாது. எனக்கு அந்த ஃப்ளைட்ல இருக்கிற ஆக்சிஜன் வேண்டாம் ஆண்டவரே, உம்முடைய ஆக்சிஜன் எனக்கு. என் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? ஆண்டவர் செய்ய மாட்டாரா? பிரியமான நீங்க கிறிஸ்தவங்க ஜெபிங்க. இன்னொன்னு நான் ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே ஆட்டம் பாம் யூஸ் பண்ணானா என் பாடி கருக கூட கூடாது, என் பாடி அழுக கூடாது. ஆண்டவர் செய்வாரா? செய்ய மாட்டார். செய்வாரா? செய்ய மாட்டார். சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலும், இதெல்லாம் ஆண்டவருக்கு என்ன இது? இந்த ஆட்டம் பாம்பெல்லாம் ஆண்டவருக்கு என்னது? சிங்கத்தின் மேலா, விரியன் பாம்பின் மேலா? ட்ரம்ப் சிங்கமா, அண்ட் புத்தின் விரியன் பாம்பா? சார், அவங்கெல்லாம் சாதாரண மண்புழுக்களை விட கேவலமானவர்கள் ஆண்டுடைய சன்னிதானத்தில். ஒரு நொடியில நெபுகாத் நேச்சாருக்கு என்ன சார் நினைச்சு, அடுத்த நிமிஷம் என்ன மாறினார் அவரு? எக்ஸாக்ட்லி. அப்புறம் என்ன அவரு? புழுக்கள் சார். சிங்கத்தின் மேலும் பிரியன் பாம்பின் மேலையும் நீங்க நடப்பேன்னு சொல்லியிருக்காரு வாக்குத்தத்தம். அப்ப இவங்கெல்லாம் யார் சார்? அதுதான் சார், உன்னோட கூட நித்திய உடன்படிக்கை பண்ணினவர். ரெண்டாவது. மூணாவது என்னன்னா, உன்னை கொண்டு உலகத்தை கம்ப்ளீட் ஹோல் வேர்ல்ட உப்பாக மாற்றணும்னு ஆண்டவர் விரும்புறார். ஏன்னா
உப்பு எதுலெல்லாம் கொட்டுறமோ எப்படி இருக்கு சார்? உப்பு எதுலெல்லாம் உப்பை கொட்டுறமோ அது பாதுகாக்கப்படும். அது ருசியான பதார்த்தமாக மாற்றப்படும். ஏனென்றால் உப்பு இல்லாத பண்டம் உப்பையிலே. அடுத்த வார்த்தை விசுவாசத்தினாலே. தேவன், நீ விசுவாசத்தினாலே நீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி விசுவாசிப்பையா என்றால் நீ பாவம் பண்ண மாட்ட. நீ ஒரு நீதிமானாய் வாழுவாய். பாவத்திற்கு பாவம் பண்ணாம இருக்கணும் அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கணும்? ஆண்டவரை விசுவாசித்து அவரை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அப்பொழுது நீ ஒரு ரைச்சஸ் மேனா வாழ. அவர் மேல வைத்திருக்கிற அதுதான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில ஒரு அவன் விசுவாசித்து அவன் நீதிமானாய் காணப்பட்டான். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களையும் என்னை கடைசியாக நான் ஒண்ணு சொல்றேன். நான் எதற்காக ஆபிரகாமை அழைத்தார் என்றால் he wants to set up an example model to the whole world. உலகத்திற்கு ஒரு மாடல், ஒரு பொக்கிஷத்தை ஆபிரகாமை போல உங்கள் ஒவ்வொருவரையும், என்னை ஒவ்வொருவரையும் குயவனுடைய கரங்களில் இருக்கக்கூடிய ஒரு எப்படி ஒரு பாட்டர் அதை வளைக்கிறாரோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு ஒரு பொக்கிஷமாக வணைந்து உலகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஆபிரகாமுடைய கடைசி நாட்கள்ல பார்க்கும் பொழுது மகனையே கேட்டார். 90 வயசு கழிச்சு கொடுத்த மகனை கேட்கும் பொழுது ஆண்டவரை அசைத்து ஆண்டவரையே நடுக்கம் பண்ணி சிங்காசனத்தை விட்டு ஆண்டவரை எழுந்து ஆபிரகாமே நிறுத்து போட்டார். பரலோகத்துல எல்லாருமே ஆண்டவரே ஆண்டவரே நீங்க ஒரே பேரன குமாரனை அனுப்பணும்னு வச்சீங்க, அதுக்கு முன்னாடி ஒருத்தர் முந்திட்டான் மனிதர். எஸ் ஆண்டவர் என்னெல்லாம் பண்ணியிருப்பாரு. எந்திரிச்சு கை தட்டி சல்யூட் அடிச்சு சைத்த மாமனிதன். எதனால? டெவோஷன், பக்தி, தெய்வ பக்தி தான் நான் சொன்னேன். வெறி, ஆண்டவர் மேல வெறி. ஆண்டவரே எனக்கு என்ன வேணா பண்ணுங்க, என் பையனை கொடுக்க மாட்டேன் நீங்களும் நான் சொல்லுவான். அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே என்னை கேட்டாலும் கொடுப்பேன், என் மனைவி கேட்டாலும் கொடுப்பேன், எனக்கு இருக்கிற சொத்து பூமி தாங்க கூடாதான சொத்து எல்லாத்தையும் நான் கொடுப்பேன். என் பிள்ளைய கேட்டீங்க கொடுப்பேன் ஆண்டவரே கொடுப்பேன். நீங்க சொன்ன மாதிரி சொன்ன தேதியில சொன்ன இடத்துல உப்பா இருக்கும். நம்ம கூட வரும் நாட்கள்ல பெரியோட தமிழ்ல நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மலையாளத்துல எனக்கு வந்து எக்ஸாக்ட்லி வாட் டஸ் இட் மீன், அதாவது அந்த வைராக்கியம், அந்த ஒரு அவர் மேல இருக்கிற வாஞ்ச, அந்த வெறியுடைய இங்கிலீஷுடைய பதத்தை பேஷன். ஆண்டவரே பசி தாகம் எப்படி அந்த ஆபிரகாம் வாழ்ந்தாரோ எதற்காக? தெய்வ பக்தி. அந்த மாடல் தெய்வ பக்தினா என்ன சார்? இதுதான் சார் தெய்வ பக்தின்னு உலகத்துக்கே ஆண்டவர் உங்கள் மூலமா என் மூலமா என்னோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா எல்லாருமே என்னோட ஆபீஸ்ல ஒரே ஒண்ணு சொல்றேன். ஆபீஸ் பாய், எல்லா ஆபீஸ் பாயும் என் கார்ல ஒண்ணு வச்சிருக்கிறேன். ஐ forgot my மொபைல் போன். போய் எடுத்துட்டு வானா ஓடுவானுங்க, யாரா இருந்தாலும் ஓடுவானுங்க. என்னோட ஆபீஸ்ல வந்து 5 ஏஜிஸ் இருக்கிறாங்க, 5 அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ். எந்த ஏஜி ரூமுக்கும் நான் போயிட்டு அவங்க சென்னோட்ட கூட கேட்கணும்னு அவசியம் மின்னு தான் சொல்லுவாங்க. அப்பாயின்மெண்ட் எடுக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. பிரியமானவர்களே, எதுக்கு? நம்மளுடைய இதால இல்ல, நமக்குள் இருக்கிறவர், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரிய. அதனால நீங்க உங்கள் இருக்கிறவரை வந்து நல்லா தூங்க விட்டுட்டு வேடிக்கை பார்க்காதீங்க சார். நீங்க ஒவ்வொருவரும் உப்பாக இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உடையவர்களாக இருக்கிறீங்க. எப்படிங்க புறப்படுங்க. இந்த 5 காரியங்களை குறித்து பார்த்தோம். தேவ பக்தி நான் மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. இந்த சபரிமலை போறவங்க சார் தெய்வ பக்தி இல்லை, நம்ம தெய்வ பக்தி என்ன என்பதை பிரதிபலிக்க வேண்டும். ஆபிரகாம் ஆரம்பத்திலே எடுத்தோன்னே உங்களுக்கு அடுத்த வசனம் எல்லாம் நீங்க பார்த்துட்டு போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் தொழுது கொண்டான், தொழுது கொண்டான், தொழுது கொண்டான், தொழுது கொண்டான், தொழுது கொண்டான், தொழுது கொண்டான். கடைசியில ஜீவ பலியாக பார்த்தான். தன்னுடைய வாழ்க்கையை ஜீவ பலியாக. சார் பீடத்தில் ஆட்டுக்குட்டியை வச்சுதான் ஆபிரகாமுக்கு பழக்கம். ஆனா கடைசி அவருடைய கிளைமாக்ஸ் மகனை வைத்தான் பழகணும். மகனை வைக்க துணிந்தான். ஆட்டுக்குட்டியை வச்சு ஆராதிக்கிற ஆராதனையை நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, உயிர் தெழுந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புறதில்லை. இந்த ஆட்டுக்குட்டியை வச்சு ஆராதனை பண்ணிட்டு இருக்கிறது அவருக்கு பிடிக்காது. அவருக்கு தேவை நீங்க, உங்க ஃபேமிலி, உங்க பையன், உங்க பொண்ணு, கம்ப்ளீட் உங்க இருதயம்.
எப்படி அந்த மகன் ப்ராடிகல் சன் தன்னை மறந்தவனாய், அப்பா என்று அழைப்பதற்கு துணிவில்லாதவனாய், தன்னை மறந்த நிலைமையிலே அந்த அன்னாள் அந்த ஆலயத்திலே விழுந்து தன்னை மறந்து ஜெபித்தது போல நாமும் நம்மை மறந்து நம்முடைய நாயகருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ பிரதர். நல்ல ஒரு செய்தியை கேட்கும்படியாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். இனியுள்ள நேரத்தில் நம்ம கொஞ்ச நேரம் குரூப் டிஸ்கஷனுக்காக நம்ம கடந்து போக இருக்கின்றோம். 4 குரூப்பாக நம்ம பிரிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் குரூப் சாமுவேல் தேவ பிரதர் அதை லீட் பண்ணுவாங்க. 3 பேரை நான் அலோகேட் பண்ணுறேன். சிவராம் பிரதர், காளிதாஸ், ஜூலியட். இந்த 3 பேரும் நீங்கள் சாமுவேல் தேவ பிரதரை மீட் பண்ணிக்கோங்க அவங்க ஃப்ரண்ட்டில். அப்புறம் சிஸ்டர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு குரூப் பண்ணிக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் ஸ்மால் சில்ட்ரன் அவங்களுக்கு ஒரு குரூப்பாக நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்து ஜோசப்க்கு வந்து பிரவீன் நீங்கள் யார்? பிரவீன், ஜோசப் இந்த டீமுக்கு இங்கே வந்துடுங்க. சாய் அண்ட் ரஜினி பிரதர், சாய் அண்ட் ரஜினி இங்கே இருக்கான் ஜோசப். அடுத்து ரூபன், சிமியோன் பிரதர், சந்துரு, கபிலன். இந்த 3 பேர் நீங்கள் வந்துடலாம். நீங்கள் இங்கே உட்காரப்பட ரூபன், இங்கே உட்காருங்க. இந்த ரூம். ஆனால் நீங்கள் அந்த 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 சார் இந்த சார் அவருக்கு சாமான் தேவை. எந்த இடம் ரூம் ஸ்பேஸ்? அடுத்தது ஆண்டனி அண்ணன், தேவன், பாலா, தில்ஷான். நீங்கள் 4 பேரும் இங்கே உட்காருங்க, இந்த இடத்துல உட்காருங்க, நான் வரேன். பிலீவர்ஸ் எல்லாம் நீங்கள் அங்கே லாஸ்ட்டில் உட்காந்து மதிவானன் பிரதர் லீட் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணலாம். பிலீவர்ஸ் எல்லாம்